இந்த ஈஸியான குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பீஸ் சின்ன பீஸ் தேங்காய், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை தண்ணியில் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து தோல் உறிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு தோலை உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 3-4 பூண்டை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதை பொடியாக நறுக்கி சேர்த்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச தக்காளி இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த மாதிரி தலை கொதிக்கும் போது நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்துட்டு மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில். ஏன்னா நம்ம தேங்காய் பச்சை மிளகாவோட பச்சை வாடை போகணும். ஸோ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்திருச்சு, லைட்டாக திக்காக இருக்கும். ஸோ இப்போ கருவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டியது தான். இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.